நம்ம சேனல்ல விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியுற மின்னஞ்சல் மெயில் ஐடியில காண்டாக்ட் பண்ணுங்க. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம். அந்த வகையில் நாகர்கோவிலிருந்து தனியார் நிறுவனத்திலிருந்து பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலைவாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேலும் இது போல் வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் ஸ்வேதா ஃபோர்ஸ். இந்த நிறுவனம் நாகர்கோவில் அமைச்சிருக்கு. சேல்ஸ் கன்சல்டன்ட்டுக்கு 5 பேர் கேட்டிருக்காங்க. மெக்கானிக்ஸ் 5 பேர் கேட்டிருக்காங்க. ஹெல்ப்பர் 5 பேர். சிஆர்எம் பெண்கள் மட்டும் ஒருத்தர் கேட்டிருக்காங்க. 15,000 25,000 சம்பளம். உங்களுக்கு ஊக்கத்தொகை, டிராவல் அலவன்ஸ் இந்த சலுகைகளும் நிறுவனத்திலேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க கேட்டிருக்காங்க. டிப்ளமோ மற்றும் ஐடிஐ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. பிளான் சூப்பர்வைசர் ஆண்கள் பெண்கள் 5 பேர் கேட்டிருக்காங்க. டிப்ளமோ ஐடிஐ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு 5 பேர் ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. டிப்ளமோ ஐடிஐ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. உங்களுக்கு உணவு மற்றும் தங்குமிடம் நிறுவனத்திலிருந்து இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது நாகர்கோயிலில் ஒரு தனியார் ஏஜென்சி மல்லிகை ஏஜென்சிக்கு சேல்ஸ்மேன் கேட்டிருக்காங்க. 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும். மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. யூடியூப்பில் பதிவு பண்ணாத வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து டெய்லி நம்மளோட வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப்பில் பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப்பில் நீங்கள் ஒன்றும் ஜாயின் பண்ணலைன்னா அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க. குரூப்பில் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஏத்தன் காஸ் நாகர்கோயில் அமைச்சிருக்கு. ஷோரூம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். கல்வி தகுதியாக எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. சம்பளம் ப்ளஸ் ஊக்கத்தொகையாக 40,000 வரைக்கும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது கொலோனல் செக்யூரிட்டி சர்வீசஸ் நாகர்கோயில் அமைச்சிருக்கு. செக்யூரிட்டி வேலைக்கு 21 வயது முதல் 65 வயது வரை உள்ள உடல் தகுதி உடையவர்கள் அணுகலான்னு சொல்லியிருக்காங்க. இஎஸ்ஐ பிஎஃப் வசதி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது லாவண்யா சானிட்டரி சென்டர் நாகர்கோயில் அமைச்சிருக்கு. 3D டிசைனர் ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது கோபால் பெட்ரோலியம் நாகர்கோயில் பெட்ரோல் பம்ப் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு படித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். 10,000 சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பெட்ரோல் பம்ப் வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க. ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. 12ஆம் வகுப்பு டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 18,000 சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஏஎம்எல் நியூரோ சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு நாகர்கோயில் அமைஞ்சிருக்கு. பல்வேறு பதவிக்கு கேட்டிருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸ் 6 பேர் ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். கவுன்சிலர் 3 பேர் ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க. கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர் ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். நர்சிங் சூப்பர்வைசருக்கு ஒருத்தர். ஃபார்மசிஸ்ட்டுக்கு 2 பேர் பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு 2 பேர் பெண்கள் கேட்டிருக்காங்க. ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. ஆஃபீஸ் டைப்பிஸ்ட்டுக்கு ஒருத்தர். செக்யூரிட்டி பர்சனுக்கு 4 பேர் கேட்டிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு நாகர்கோயில் அமைஞ்சிருக்கு. மேனேஜர் மற்றும் டெலிவரி பாய் கேட்டிருக்காங்க. மேனேஜருக்கு 15,000 சம்பளம் கொடுக்குறாங்க. டெலிவரி பாய்க்கு 10,000 சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு முழு நேரம் மற்றும் பகுதி நேரம் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க. டீம் லீடர், மேனேஜர், சேல்ஸ் பர்சன் ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு அசிஸ்டன்ட் வார்டன் மற்றும் உதவி விடுதி காப்பாளர் எனி டிகிரி கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க. சமையலாளர், குக்கிங் மற்றும் கிளீனிங் ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஃபீமேல் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க. சங்கீதா ஜுவல்லர்ஸ் நாகர்கோயில் அமைச்சிருக்கு. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது செக்யூரிட்டி வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க. 12,000 முதல் 22,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. 135 காலி இடங்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தங்குமிடம் மற்றும் உணவு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஜோஃப்ரே அக்ரி கிளினிக் நாகர்கோயில் அமைச்சிருக்கு. சேல்ஸ் அட்வைசர் கேட்டிருக்காங்க.
பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியாத தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது நாஞ்சில் இன்டர்நெட் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் நாகர்கோவில் அமைச்சிருக்கு ஃபைபர் டெக்னீஷியன் மற்றும் ஒயர்லெஸ் டெக்னீஷியனுக்கு 10ஆம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது மைக்ரோ ஃபினான்ஸ் நிறுவனத்தில் நாகர்கோயில் மார்த்தாண்டத்தில் பணிபுரிய ஃபீல்டு ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஜெய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாகர்கோயில் அமைச்சிருக்கு ரிசப்ஷனிஸ்ட் மற்றும் அக்கௌண்டன்ட் பெண்கள் கேட்டிருக்காங்க. டிரைவருக்கு ஆண்கள் கேட்டிருக்காங்க. பார்க்கிங் ஸ்டாஃப்க்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியுற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஸ்வச் ஏர் ஃபில்டர்ஸ் நாகர்கோயில் அமைச்சிருக்கு ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்டன்ட் மற்றும் டிரைவர் கேட்டிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியுற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது சினமேட்டிக் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட்டுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்பர் மற்றும் கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. சம்பளம் 25,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. நாகர்கோயில் அமைச்சிருக்கு. மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நாகர்கோயிலிருந்து தனியார் நிறுவனத்திலிருந்து அவங்க கேட்டிருக்க வேலைவாய்ப்பு. தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்க. சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பிங்க. மேலும் இது போல வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.